ஒயிட் போர்டு தெரியுதா? தெரியுதுயா. இப்போ தெரியல. ஓகே ரைட். ஆர்டிகிள் 1 வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புக்கு கையில இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல 106வது பக்கம், தமிழ்ல அந்த ஆர்டிகிளுடைய கடைசிக்கு வந்துருங்க. வந்தீங்கன்னா அந்த ஆர்டிகிள் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட்னு போட்டிருப்பாங்க. அந்த அப்ஸ்ட்ராக்ட் என்னன்னு புரிஞ்சாதான் ஆர்டிகிள் வந்து நமக்கு புரியும். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்டினுடைய முதல் ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பாரு. அந்த கேள்வி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன கேள்வி டிஸ்கஸ் பண்றாரு இந்த ஆர்டிகிள்ல? பவுல் தனது மிஷன் பணியால் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைகள் அதே விதமான மிஷனரி பணியை செய்யும் பொறுப்பை பணித்தாரா? சரி, அப்படின்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா, பவுலும் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண சர்ச்சஸும் வந்து அவரை போலயே மிஷனரி பணியை வந்து தொடர அவர் விருப்பப்பட்டாரா அப்படின்ட்டு. அவரை போலவே தொடர அப்படின்னா அவங்களும் போயிட்டு இன்னும் மத்த சர்ச்சஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு, அப்புறம் அவர் எப்படி வந்து மெசேஜஸ் காஸ்பிள்ஸ ஸ்ப்ரெட் பண்ணாரோ அதே மாதிரி அவங்களும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போய் அப்படி மிஷனரி ஒர்க்கை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அவர் ஆசைப்பட்டாரா அப்படின்ட்டு. சரி, பவுலுடைய குழுவை அனுப்புனது யாரு? அந்தியோகியா சபை. அந்தியோகியா சபை அனுப்புச்சு. பட் அனுப்ப சொன்னது பரிசுத்த ஆவியினால அவங்க நிரப்பப்பட்டு அவங்க பிரேயர் பண்ணி அனுப்புனாங்க. ரைட். சோ பரிசுத்த ஆவியானவர் வந்து அனுப்ப சொல்றாரு. அவங்க போய் இந்த பாலைன் டீமை வந்து அனுப்புறாங்க. ஸோ இந்த பாலைன் டீம் என்ன செய்யுது அப்படின்னா பல இடங்களுக்கு டிராவல் பண்ணுது. டிராவல் பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னா சபைகளை பிளான் பண்றாங்க. சரி, இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பிலிப்பி பட்டணத்தை எடுத்துக்கிட்டோம். பிலிப்பி பட்டணத்துல ரெக்கார்டு படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருக்கிற ரெக்கார்டு படியே பவுல் வந்து 2 சர்ச் பிளான் பண்றாரு. ஒண்ணு வந்து பிலிப்பியன் ஜெயிலர் வீட்டுல, இன்னொன்னு லிடியா வீட்டுல. ரெக்கார்டு படியே, நம்ம பைபிள் ரெக்கார்டு படியே 2 சர்ச் பிளான் பண்றாரு. சரிதானா? இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, அந்த 2 சர்ச்சு பிலிப்பியில பிளான் பண்ணப்பட்ட அந்த 2 சர்ச்சும் இதே மாதிரி பவுலைன் டீமை அனுப்பி இதே மாதிரி பல இடங்களுக்கு சென்று பிளான் பண்ற பாலைன் டீமை அனுப்பி சர்ச் பிளான்டிங் பண்ணணுமா இல்லையா? அதுதான் கேள்வி. ஸோ ஒரு லோக்கல் சர்ச், எனி லோக்கல் சர்ச் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க மெம்பரா இருக்கிற ஒரு லோக்கல் சர்ச் வந்து அந்த பகுதிகள், அதாவது தூர இடங்கள்ல பணி செய்வதற்கென்று இது போன்ற மிஷனரிகளை அல்லது இது போன்ற பவுலின் ஊழிய குழுக்களை அனுப்பி அவங்க சர்ச் பிளான்ட் பண்ணணுமா கூடாதா? அதை பற்றிய பவுலுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பண்ணணுமா கூடாதா? கேள்வி புரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்டராக்ட் பண்ணுங்க. பண்ணணுமா கூடாதா? கேள்வி வந்து சர்ச் மெம்பர்ஸ் அனுப்பி
இன்னொரு சர்ச் எஸ்டாப்ளிஷ் பண்றது தானே? நீங்க உங்க கையில புக் இருக்குதா? கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஓ, வெளியே இருக்கீங்க. சரி சரி. அதாவது கொஸ்டின் வந்து பால் பிளான்ட் பண்ற சர்ச்சஸ், பிளான்ட் பண்ண சர்ச்சஸும் அதே மாதிரி பவுலின் குழுக்களை அனுப்பி தூர இடங்கள்ல சர்ச் பிளான்டிங் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? அதான் கேள்வி. அதை பற்றி பவுல் என்ன போதிச்சிருக்கிறாரு? எல்லா சர்ச்சும் இதே மாதிரி பவுலின் டீமா அனுப்பணுமா? வெளி இடங்கள்ல போய் ஊழியம் செய்வதற்கென்று குழுக்களை ஒவ்வொரு சபையும் அனுப்ப வேண்டுமா இல்லையா? அதான் கேள்வி. அதான் அப்போ என்னோட கொஸ்டின் கரெக்ட் தானே? நான் கேட்டது கரெக்ட் தானே? நீங்க என்ன சொன்னீங்க? சர்ச் மெம்பர்ஸ், அதாவது ஒரு டீமா போய் ஒரு சர்ச் ஃபார்ம் பண்றது இல்ல. நீங்க இன்னும் சர்ச்சில் இருந்து ஒரு லோக்கல் சர்ச்ல இருந்து ஒரு டீமையே அனுப்பணும். எப்படி பவுல் போய் பல இடங்களுக்கு, ரொம்ப தூரமான இடங்களுக்கு எல்லாம் போய் சர்ச் பிளான்ட் பண்ணாரோ, அது மாதிரி பவுலின் குழுக்களை, பாலைன் டீமை வந்து அனுப்பணுமா? அதான் கேள்வி. அனுப்பி சர்ச் பிளான்ட் பண்ணணுமா? அது பாலன் டீம்னா ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் இல்லையா? ஆமா. ஓகே ஓகே. கண்டிப்பா போகணும். ஆக்சுவலா மக்கள் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த வேலை இருக்குன்னு நழுவிடுறாங்க. அது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. சோ பவுல் மாதிரி தூர இடங்களுக்கு, அது தூர இடங்களுக்கு போகாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு இல்ல இப்ப தூர இடங்கள் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா பாலைன் டீமுக்கு வந்து ரொம்ப கிளியர் ஸ்பெசிபிகேஷன். அவர் வந்து பக்கத்துல எல்லாம் சர்ச் பிளான் பண்ணல. அவர் வந்து பல இடங்களுக்கு, தூரமான இடங்களுக்கு போய் தங்கி இருந்து ஒரு மாதிரி மொபைல் டீமா ஒர்க் பண்ணி சர்ச் பிளான் பண்ணிட்டு வந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சும் அனுப்பணுமா? அதான் கேள்வி. மிஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணணுமா இல்லையா? பட் ஆனா இப்போ ஒர்க் எல்லாம் விட்டுட்டு போகணும்ல. ஒர்க்கு ஆமா, பவுல் மாதிரி தான் ஒர்க்க விடணும்ல. அவரு கூடாரம் பின்னிக்கிட்டே தான் வேலை பார்த்தாரு. அவர் ஒர்க்க விட்ட மாதிரி தெரியல. எங்களுக்கெல்லாம் டெய்லி ஆஃபீஸ் போய் ஆகணும். ஆமா, பட் நீங்க திங்க் அபவுட் த சர்ச். ஒரு லோக்கல் சர்ச்ல இருந்து சர்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு லோக்கல் சர்ச் வந்து இத மாதிரி ஒரு பாலைன் டீமை அனுப்பி ஊழியர் செய்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டுமா இல்லையா? அதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த ஆர்டிகிள். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது பால் வந்து அவருடைய கடிதங்கள்ல எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரா? எல்லா சபைகளும் நீங்க வந்து என்னை போல செயல்பட வேண்டும் அப்படின்னு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரா? அப்படி கொடுத்திருந்தா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்படி எதுவும் தெளிவா இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, பைபிளை வாசிக்கிறப்போ பல நேரம் நம்ம செய்யற ஒரு தவறு என்ன அப்படின்னா, நம்ம எந்த பின்னணியில இருந்து வந்திருக்கிறோமோ அந்த பின்னணியில இருந்துகிட்டே அந்த வசனத்தை இன்டர்பிரட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். இப்ப நம்ம வந்து ஒருவேளை சிஎஸ்ஐ பின்னணி அப்படின்னா, டக்குன்னு அந்த பின்னணியத்துல இருந்துதான் அந்த வசனத்தை அர்த்தப்படுத்துவதற்கு நம்ம முயற்சி செய்யறோம். ஒரே ஒரு உதாரணம் கொடுத்துட்டு இந்த சாப்டருக்கு வந்துடுறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தை இருக்குங்களேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனமா? 6வது வசனம் என்ன இருக்குன்னு பாருங்க. 2 தீமோத்தேயு 4:6. இல்லையே, 4:6 இல்ல.
சாரி 1:6. 2 தீமோத்தேயு 1:6. 1:6 என்ன சொல்லுது? இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். சரி, அந்த கைகளை வைத்தல்னா என்ன புரியுறீங்க நீங்க? லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். அவர்கிட்ட இருக்கிற தேவ வரத்தை அவர் அவருக்கு கொடுக்கிறது. சரி, அது என்னன்னு சொல்லுவாங்க? அதுக்கு ஏதாவது ஒரு பேரு கொடுக்கணும் அப்படின்னா? பரிசுத்தாவியின் அபிஷேகம். சோ கை வச்சாதான் வருமா? ஹேண்ட் ஓவர். எதை ஹேண்ட் ஓவர் பண்றாரு? அவருடைய ஊழியத்தை. அதுக்கு அப்படியா இருக்கு அந்த வசனம்? நான் என்னுடையது எல்லாத்தையும் உன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன்னா இருக்கு அந்த வசனம்? மற்றவங்களும் பேசுங்க. சோ கைகளை வைத்தல் அப்படின்னா நீங்க என்ன புரியுறீங்க? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுல யாரு கை வச்சான் இருக்கு? பவுல். பவுல் கை வைக்கிறார். சரி, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வாங்க. இதுல பவுல் கை வைக்கிறாரு, அதனால அவருக்கு அனல் மூட்டப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். ஐ மீன் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவியானவருடைய வரத்தை பற்றி அங்க பேசுறாரு. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. அங்க என்ன இருக்கு? மூப்பராகிய சங்கத்தார். யார் கை வச்சா? மூப்பர்கள். அப்ப 2 தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறது வேற சம்பவம், இது வேற சம்பவமா, இல்ல ரெண்டும் ஒரே சம்பவமா? எத்தனாவது வருஷம்? 1 தீமோத்தேயு 4:14. இது நான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, இதுல மூப்பர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் அப்படிங்கிறது பவுல மென்ஷன் பண்ணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ரெண்டும் வெவ்வேறு சம்பவமா ஒரே சம்பவமா? ரெண்டுமே கைகளை வைக்கிறது தான். வேற வேற. பவுல் தனியா கை வச்சாரு, பிற மூப்பர்கள் தனியா கை வச்சாங்களா? அப்படிதானே கொடுத்திருக்காங்க. இதுல மூப்பராகிய சங்கத்தார்னு கொடுத்திருக்காங்க, இதுல நான் அப்படிங்கச்சுல ரெண்டும் தனித்தனியா நடந்திருக்கலாம். ஒரே ஆளுக்கு எத்தனை தடவை கை வைப்பாங்கன்னு தெரியல. அவங்க பிளெஸிங்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, பிளெஸிங் பண்ணி அனுப்புறது. இப்ப இவங்க ஒரு ஆளு அபிஷேகம், ஒரு ஆளு பிளெஸிங். இதுக்கு பொதுவா கொடுக்கிற இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னா, இதுதான் ஆர்டினேஷன். இதுதாங்க ஆர்டினேஷன். ஆர்டினேஷனுக்கு பிப்ளிக்கலா எங்க ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு, ஆர்டினேஷனை நம்புகிற டினாமினேஷன்ல போய் கேட்டீங்க அப்படின்னா டக்குன்னு இதுதான் எடுத்துட்டு வருவாங்க. 2 தீமோத்தேயுல பவுல் கை வச்சு ஆர்டைன் பண்ணாரு. அப்போஸ்தலர்ல பவுலையும் பர்னபாசையும் வெளியே அனுப்புறப்போ மூப்பர்கள் கைகளை வச்சு அனுப்புனாங்க. அது எல்லாமே ஆர்டினேஷன் அப்படின்னு கொண்டு சம்பந்தமே இல்லைங்க.
அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன இருது அப்படின்னா, அந்த ஆக்சுவல் வசனத்துடைய மீனிங்கையே நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பேக்ரவுண்ட்ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ, நமக்கு என்ன டினாமினேஷனல் பிலீஃப் இருக்குதோ அதை தான் வச்சு இன்டர்பிரட் பண்றதுக்கு ட்ரை பண்றோமே ஒழிய, அங்க அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த காலகட்டத்துல அந்த கான்டெக்ட்ல அதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாக்குறது தான் சரியான இன்டர்பிரேஷனா இருக்குமே ஒழிய, அதை விட்டுட்டு இது அபிஷேகம், இது பிளஸ்ஸிங்கு, இது ஆர்டினேஷன் அப்படின்னு நம்ம பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ல வச்சுக்கிட்டு இன்டர்பிரட் பண்ணோம் அப்படின்னா அது சரியான இன்டர்பிரேஷனா இருக்காது. சரிதானா? இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். எப்படி நம்ம வந்து வசனத்தை வாசிக்கிறப்போ அந்த கான்டெக்ட், அந்த சூழ்நிலையில நம்ம வச்சு படிச்சாதான் சரியான அர்த்தத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, பேக் டு த ஒரிஜினல் கொஸ்டின். பவுல் மாதிரி எல்லா சபைகளும் குழுக்களை அனுப்பி ஊழியம் செய்யணுமா வேண்டாமா? அதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் கொடுத்திருக்கிற போதனைகள் எதுவும் பைபிள்ல இருக்குதா அப்படின்னா, ஒரு சில போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதை மட்டும் நீங்க பைபிள்ல வாசிச்சு அதுக்கு உண்மையிலேயே அதுதான் அர்த்தமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 22ல இருந்து 24 வரைக்கும் வாசிங்க. வாசிச்சு முடிச்சுட்டு அதே 1 கொரிந்தியர் 10:32ல இருந்து 11வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:22ல இருந்து 24, 10வது அதிகாரம் 32ல இருந்து 11வது அதிகாரம் 1வது வசனம் வாசி முடிச்சுட்டு அதுல என்ன மீன் பண்ணுறாரு பவுல் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். சரி, 11வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். யாரை பின்பற்றணுங்கிறாரு? பவுல் வந்து கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுகிறாரோ அதே போல என்ன அந்த இதை மாதிரியா வச்சு நீங்களும் என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆங்கிலத்துல படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இமிட்டேட்டர்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கு. இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் மீ அப்படின்னா நான் என்னெல்லாம் செய்யறேனோ அதை நீங்க செய்யுங்க. அப்ப இந்த பகுதியை வச்சுக்கிட்டு பீயிங் இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் பால் அப்படின்னா அவர் வந்து என்னெல்லாம் ஊழியம் பண்ணாரோ, நான் எப்படி ஒரு சபையிலிருந்து அனுப்பப்பட்டு 9வது அதிகாரம் 22ல இருந்து சொல்ற மாதிரி நான் வந்து என்ன பலவீனனுக்கு பலவீனனானே, யூதனுக்கு யூதனானே, அவுட் சைட் த லா வந்து அவனுக்கு அதானே, எப்படியாவது ஒரு சிலரை நான் ஆதாயம் பண்ணும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாவுமானே, அதே மாதிரி நீங்களும் என்னைய இமிட்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரா? அதே மாதிரி ஊழியத்தை நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரா? அல்லது 10வது அதிகாரம் 32ல திரும்பியும் அதே காரியங்களை சொல்றாரு இல்லையா? யாரையும் அஃபண்ட் பண்ணாதீங்க, நான் வந்து எல்லாரையும் நான் ப்ளீஸ் பண்றேன். எதற்காக அப்படின்னா எப்படியாவது அவங்கள ஆதாயப்படுத்தணும், ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா
ஐ மீன் இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் பால் அப்படின்னா பவுலே சொல்லிட்டாருங்க, என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் அப்படின்னு. அதனால ஒவ்வொரு சபையும் பவுல் மாதிரி குழுக்களை அனுப்பி ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பகுதியில இருந்து கன்க்ளூட் பண்ண முடியுமா, முடியாதா? ஒரு வசனம் அப்ப அந்த பந்தயத்துல வின் பண்ற மாதிரி ஓடுங்க அப்படின்னு ஆமா, ஒரு வசனம். அதுவும் இருக்கு. 11:1 இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் மீ, ம். என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பவுலை பின்பற்றுதல்னா இந்த ஊழியம் தானா? இததான் மீன் பண்றாரா? 9-10 அதிகாரங்கள்ல என்ன மீன் பண்றாரு? இந்த கான்டெக்ட்ல பார்த்தோம்னா எனக்கெல்லாம் நிறைய பண்ணணும்னு ஆசை தான். பட் ஒர்க் இருக்கிறனால நிறைய திங்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹேவ் டு பி மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் மிஷன், ப்ராபபிலி ஃபுல் டைம். இல்ல இப்ப நீங்க பவுலே ஃபுல் டைம் ஒர்க்கர் கிடையாது. பவுலே வந்து he was doing along with இதுதான். ஸோ அதனால இப்ப கொஸ்டின் வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம் இஷ்யூ கிடையாது. பவுல் மாதிரி குழுக்களை அனுப்பி நம்ம செய்யணுமா? அதத்தான் வந்து என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரா? நான் எப்படி எல்லாருக்கும் எல்லாவுமானேன், எல்லாரையும் எப்படியாவது சம்பாதிக்கிறதுக்காக நான் என்னெல்லாமோ செஞ்சிட்டு இருக்கிறேன், அததான் மீன் பண்றாரான்னு கேக்குறேன் இந்த பகுதியில. அந்த ஊழிய முறையைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும்னு இங்க மீன் பண்றாரா? அதான் கேள்வி. அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா 9வது அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கணும். 9வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தினுடைய சாராம்சம் என்ன, அல்லது எதை பற்றி பேசிக்கொண்டு what is the dominant theme of 9th chapter? அப்படியே கிளான்ஸ் பண்ணீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் சக ஜக ஜக என்ன பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. 4வது வசனத்துல சொல்றாரு, திரும்ப 6வது வசனத்துல சொல்றாரு, 12வது வசனத்துல, 11வது வசனம், 12வது வசனத்துல சொல்றாரு, 14வது வசனத்துல சொல்றாரு. ஒரே தாட்டு தான் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்காரு. என்ன தாட்டு? எப்படி வாழணும் மத்தவங்களுக்கு முன்னாடி, மீன்ஸ் அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை. சாட்சி உள்ள வாழ்க்கையை பத்தி இங்க பேசின இல்ல மாதிரி அவங்களோட புரியல. இந்த வேலை எப்படி செய்யணும், இந்த முன்னாடி இந்த மீன்ஸ் இப்ப ஊழியத்துக்கெல்லாம் நம்ம காசு வேலை செய்யாம செய்யறோம்ல, அந்த மாதிரி கைத்தொழில் செய்யாது இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மாத்திரம் அதிகாரம் இல்லையா? சோ அந்த மாதிரி மத்தவங்கள கூட நல்லா எப்படி நிப்பாட்டு, இருக்கணும். அங்கே அப்படியே நிப்பாட்டு. எதுக்கு அதிகாரம் இல்லையான்னு கேக்குறாரு. இது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையான்னு கேக்குறாரு. சரி, அடுத்து புசிக்கவும் குடிக்கிறதோட நிப்பாட்டிட்டு கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கும் மாத்திரம் தானே அதிகாரம் இல்லை. அப்புறம் வேலை கல்யாணத்துக்கு, செய்யாம இருக்கிறதுக்கா? திருமணத்துக்கு திருமணம் இல்ல, திருமணத்தையும் பேசுறாரு. 6வது வசனம் வந்து அது. அடுத்து 14க்கு வாங்கலாம். 14 இன்னும் கொஞ்சம் பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்றாரு. சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். அதுவா? சரி, இப்ப என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? 18வது வசனம் வரைக்கும் அதே சப்ஜெக்ட் தான், ஒரே சப்ஜெக்ட் தான் பேசுறேன்.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அது செலவில்லை. அவருக்கு. ஆனா ரெண்டு இதையும் கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் இவங்கள மாதிரி இருக்க முடியாதா? அந்த அவங்க யாரு, அது என்னது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்கன்னா மற்றவங்க மற்றவங்க என்ன செஞ்சாங்க? ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க வந்து மத்த ஆம், தேவாலயத்துக்குரியவங்களை புசிக்கிறாங்க. சரி, அதனால அதனுடைய கன்க்ளூஷன் என்ன? ஆசாரிய ஊழியத்தை இழுக்கிறாரு, டெம்பிள்ல வேலை செய்யறவனை இழுக்கிறாரு, மந்தையில வேலை செய்யறவனுக்கு இது கிடையாதாங்கிறாரு. இன்னொரு பழமொழி வேற சொல்லுவாரு, போரடிக்கிறவனுக்கு என்ன வசனம், 9வது வசனத்துல சொல்லி இருக்கிறார் இல்லையா, போரடிக்கிறவனுடைய மாட்டை வாயை என்ன செய்யாத, கட்டாத பாரு. இதெல்லாம் என்ன சொல்ல விரும்புறாரு? ட்ரெடிஷனல டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா அப்படிங்கிறார். இல்ல, அவங்க அது மூலமா சம்பாதிக்கிறாங்கன்ட்டு சொல்ல வராது. சரி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க ஊழியம் செய்வதின் நிமித்தமாக பணத்தை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறார்கள். அது ரைட்டுங்கிறாரா தப்புங்கிறாரா? அது அவங்க இஷ்டம். அப்படிலாம் இல்ல, அங்க தெளிவா இருக்கு. சோ தட்ஸ் a ரைட்ங்கிற. ரைட்னா இங்க வந்து சரி தவறு இல்ல. ரைட்னா இங்க வந்து உரிமை, என்னுடைய உரிமை. அது அதுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஒவ்வொரு அப்பாசலுக்கும் அல்லது ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் அந்த காலகட்டத்துல உரிமைன்னு இருந்தது. என்னுடைய உரிமை என்ன அப்படின்னா, நான் இதுல வேலை செஞ்சா எனக்கு அதற்கான காரியங்கள் கிடைக்க வேண்டும். So they have to pay me. அது என்னுடைய உரிமை. ஆனா அந்த ரைட்டை நான் என்ன செய்யறேங்கிறாரு பாலு. அந்த ரைட்டை நான் யூஸ் பண்றேங்கிறாரா அல்லது என்ன செய்யறேங்க? யூஸ் பண்ணல. சோ வாலண்டியரா அந்த ரைட்டை என்ன செய்யறாரு? விட்டு கொடுக்குறாரு. எனக்கு உரிமை இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. மத்தவங்க மாதிரி உன்கிட்ட வாங்கி சாப்பிட உரிமை இருக்கு. மத்தவங்க மாதிரி நான் செய்யற வேலைய நான் வந்து கூடாரம் பின்னாம நான் வாட்டுக்கு உட்கார்ந்துட்டு சுவிசேஷம் மட்டும் அறிவிச்சுட்டு நீ எனக்கு காசு கொடுன்னு உன்கிட்ட இருந்து காசை வாங்கி ஊழியம் செய்து கொண்டு இருப்பதற்கு எனக்கு முழு உரிமை, முழு அதிகாரம் எனக்கு உண்டு. ஆனா I am voluntarily submitting it. நான் அதை விட்டு கொடுக்கிறேன். எதுக்காக விட்டு கொடுக்கிறேன்? அதுதான் 19வது வசனத்துல இருந்து வருது. எதுக்காக விட்டு கொடுக்கிறாரா? அதிக ஜனங்களை அநேக மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருவதற்காக இந்த ஒரு உரிமையை நான் என்ன செய்யறேன்? தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரிந்து மக்களுக்கு சொல்றாரு, என்னை போல நீங்கள் ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் மீ. ஏன்னா கொரிந்து சபையில இருந்த பிரச்சனை என்ன? மிகப்பெரிய பிரச்சனை. சொல்லுங்க, தெரியும் உங்களுக்கு, பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கொரிந்துல இருந்த மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு பிரச்சனை, 2-3 பெரிய பிரச்சனை இருந்துச்சு. பட் த டாப் இந்த கம்யூனியன் அதெல்லாமா சாப்பிடும்போது டிவிஷன்ஸ். தான் கொரிந்தியன் கம்யூனிட்டியில இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. என்ன டிவிஷன்? நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் அப்படின்னு அவங்கவுங்க உரிமைக்காக சண்டை போட்டு போராடிட்டு இருந்தாங்க.
அப்ப பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னா, டேய் நானே என்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க ஏன்டா இப்படி அடிச்சு நிக்கிறீங்க? உங்க உரிமைகளை விட்டு கொடுத்து நீங்க என்னை போல மாறுங்கள் அப்படின்னு மெச்சூரிட்டிக்காக தான் இந்த பகுதியை அவர் எழுதுகிறாரே அன்றி அவரை போல ஊழியம் செய்ய வேண்டும் அல்லது அவரை போல நீங்க போய் மற்ற இடங்கள்ல போய் இதே மாதிரி பவுலின் குழுக்களை அனுப்பி ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லவில்லை. இந்த பகுதி அதற்காக எழுதப்பட்டது கிடையாது. சொல்றேன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் பேசேஜ் இவங்க ஆர்கியூ பண்றது. பீயிங் இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் மீ அப்படின்ன உடனே பவுல் மாதிரி எல்லா சபையும் ஊழியம் ஆள் அனுப்பி ஊழியம் செய்யணும், அதற்கான பகுதி இது கிடையாது. சரி, 2வது கேஸ் 2 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து 6வது அதிகாரம் 2வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து 6வது அதிகாரம் 2வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஓகே, இந்த பகுதியில 20வது வசனத்துல ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துறாரு, ஒரு டைட்டில். ஸ்தானாபதி. என்ன டைட்டில் நினைக்கிறீங்க? யாருக்கு ஸ்தானாதிபதி? ஸ்தானாபதி. கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகள் யாரு? ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் யார சொல்றாரு அவர்? யார் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகள்? ஸ்தானாதிபதினா அம்பாசிடர்ஸ் பேசிக்கலி ராஜ தூதுவர்கள், கிறிஸ்துவ சார்பாக ராஜ தூதுவர்களாக கிறிஸ்துவின் சார்பாக வேலை செய்கிறவர்கள். யார சொல்றாரு அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட்? அந்த வசனத்துல இருக்குல்ல, புத்தி சொல்லுறோம் எங்களை கொண்டு. இல்ல 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 20வது வசனத்தை தமிழ்ல வாசிங்கள. நாங்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆங்கிலத்துல வி. இந்த நாங்கள் யாரு? பவுலோடு சேர்ந்தவங்க. பவுலும் பவுலனுடைய குழுவையும் தான் அங்க வந்து அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்து நாங்கள்னு சொல்லிட்டு அடுத்து அதே அந்த 20வது வசனத்தை நீங்க வாசிங்களேன், தமிழ்ல சத்தமா வாசிங்க யாராவது. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்நானாதிபதிகளாக இருந்து
தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இந்த உங்களை யாரு? ஏன்னா நீங்க நம்மள அந்த பேசேஜ் இங்கிலீஷ்ல வாசிங்க அப்படின்னா there is a clear distinction between we and you. திரும்ப திரும்ப அதே லாங்குவேஜ் யூஸ் பண்றாரு. we you. நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகள், நீங்கள் ஒப்புரவாக வேண்டும், கிறிஸ்துவோடு நீங்கள் ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உங்களை, அந்த யூ யாருன்னு நினைக்கிறீங்க? கொரிந்துவில் உள்ள கிறிஸ்தவர்கள். கொரிந்துல இருக்கிற கிறிஸ்தவங்க எதுக்கு திரும்ப ஒப்புரவாகணும்? நம்மள சொல்ற. நம்மள சொல்றாரு. அப்பா, 21ஆவது நூற்றாண்டுல இப்படி உட்கார்ந்து பீமின் படிப்பாங்க அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக உமா மார்ட்டினா அந்நேரமே நினைச்சு எழுதிட்டாரு பவுல். கொரிந்து விசுவாசிகள் தான் சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே கொரிந்து விசுவாசிகள் தான் ஒப்புரவாயிட்டானே. இன்ஃபேக்ட் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆரம்பிக்கிறப்ப என்ன எழுதுறாரு? கொரிந்து சபையில் இருக்கிற செயின்ட்ஸுக்குங்கிறாரு, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா பரிசுத்தவானவன் எழுதினவனை போய் நீ இன்னும் ஒப்புரவாகணும்னு இருக்கிறாரு. என்ன கதை? அதை விட பாருங்க, ஒப்புரவாகணும்னு சொல்லிட்டு 6வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? திரும்ப அதே லாஜிக்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. வி யூ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். என்ன சொல்றாரு? we urge you also not to accept the grace of God in vain. கிருபையை நீங்கள் உதாசீனம் செய்து விடாதீர்கள். நீங்கள்னு இருக்காதுல்ல, இருக்கு ஐயா, இருக்கு. 6வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன இருக்கு? தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். ஆமா, இல்ல நாங்கள் எச்சரிக்கிறோமா? என்ன இருக்கு? நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அது ஏன் அப்படின்னா 2வது வசனத்துல சொல்றாரு, இன்னைக்கே ரட்சணிய நாள், அதனால இன்னைக்காவது வந்துச்சுங்கடா, ஒப்புரவாங்கடா அப்படின்னு சொல்றாரு. இப்ப யார சொல்றாரு? அப்ப சாதாரணமா திங்க் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒப்புரவாகுங்கன்னு யார சொல்ல முடியும்? நம்ம அந்த கொரிந்தியன் சர்ச்சஸ்ல இருந்த பெரிய ப்ராப்ளம் வந்து அந்த டிவிஷன்ஸ். ஸோ பீப்புள் அதை காஸ் பண்ணக்கூடிய அந்த டிவிஷன்ஸை கொண்டு வர அந்த பீப்புளை சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா சிகரெட்டு பிடிக்காதன்னு யார்கிட்ட சொல்லுவீங்க? சிகரெட்டு குடிக்கிறவர்கிட்ட. சிகரெட்டு குடிக்கிறவன்தான் சொல்ல முடியும். அப்ப ஒப்புரவாகுன்னு யார்கிட்ட சொல்றாரு? இன்னும் ஒப்புரவாகாம ஒரு குரூப் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஆண்டவரோடைய ஒப்புரவாகாம ஒரு குரூப் கொரிந்து சபையில உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குரூப்புக்கு எழுதுறாரு, இன்றைக்கே ரட்சணிய நாள்ரா, அதனால உங்க கிருபைய வீணடிச்சிடாதீங்க, வாங்க வந்து ஒப்புரவாகுங்க. ஏன்னா நாங்க கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து உங்களுக்காக செயல்படுறோம், வாங்க நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னு ரொம்ப அழகா அதுல எழுதுறாரு. ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்டிங் வி யூ அப்படின்னு மாத்தி ஈவன் தோ த ஹோல் பேசேஜ் ரெக்கன்சிலியேஷனை பற்றிய தீம் தான் அப்படின்னாலும் அந்த பால் அங்க என்ன ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்படின்னா, இந்த பேசேஜ் இன்னமும் ஒப்புரவாகாமல், அல்லது இப்ப சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா பின்வாங்கி போய் இருக்கலாம், பின்மாற்றத்தோடு டிவிஷன்ஸை காஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற
ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பவுல் வந்து ஸ்ட்ரிக்டா எழுதுறாரு. அதனால பவுல் அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் மாதிரி இருந்தாரு, அதே மாதிரி நம்மளும் எல்லா அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் மாதிரி இந்த ரெக்கன்சிலியேஷன் வேலைய வந்து எல்லா இடத்துலயும் போய் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இங்க எழுதுறாரா அப்படின்னா அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா அங்க இருந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு அவர் வந்து அதை எழுதுறார். அதனால 1 கொரிந்தியர்ல பாக்குறப்போ அதுவும் ஒரு மாதிரி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் மீ, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னது அவருடைய ஊழிய முறையை அல்ல. எப்படி வாலண்டியரா அவர் வந்து சில ரைட்ஸை விட்டு கொடுக்கிறாரோ அதற்காக அது எழுதப்பட்டது. இந்த பகுதியில கொரிந்துல இருந்த ஒரு வேவர்டு பிலீவர்ஸ், மேபி தட்ஸ் த பெட்டர் வேர்ட், பேக்ஸ்லிடன் அப்படின்னு சொல்றதை விட நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா வேவர்டு பிலீவர்ஸ். ஒரு குரூப் இருக்கிறாங்க வேவர்டு பிலீவர்ஸ். அவங்களுக்கு இவரு அழைப்பு விடுறாரு, வாங்கப்பா வந்து ரெக்கன்சைல் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிதானா? சரி, 3வது பேசேஜ் எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2:19-22. எபிஷியன்ஸ், எபேசியர் 2:19-22. அங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. சரி, எபேசியர் 2:19-22 சபைக்கு அவர் பயன்படுத்துகிற ஒரு இமேஜரி, ஒரு ஓமானம் அப்படின்னா என்னது? பில்டிங். ஓகே, மாளிகை. ஒரு பெரிய மாளிகை கட்டப்படுவது போல என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாளிகை கட்டப்படுவதற்கு 2வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்து என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத சொல்றாரு. 2வது அதிகாரம் 13-18 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்து இந்த மாளிகையை கட்டுவதற்காக என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் மாளிகை அப்படின்னு சொல்றாருன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிக் ப்ராஜெக்ட், மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதுல உங்களை மாதிரி ஏலியன்ஸ்னா 19வது வசனத்தின்படி நீங்க வந்து இப்படி பிரிந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்டைல்ஸா இருந்தாலுமே உங்களையும் அந்த கட்டடத்துக்குள்ள சேர்த்து வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கட்டடம் வளர்ந்து கொண்டே இருக்கிறதா அல்லது ஸ்டாக்னண்டா நிக்குதா? பைபிள் படி கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு போட்டிருக்கு. நான் 21வது வசனத்தை தான் கேக்குறேன். எழும்புகிறது, தமிழ்ல, இங்கிலீஷ்ல மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்தாலயமாக எழும்புகிறது. கண்டினியூஸ் எழும்புகிறது, grows and grows into a holy temple in the Lord. அதுக்கப்புறம் 22வது வசனத்துல in whom you are also built together spiritually.
into a dwelling place for God. So நீங்களும் அதோடு கூட இசைவாக கட்டப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து சபை வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. கண்டிப்பா வளருது. ஈவன் இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தின் படி பாருங்க. எபேசியர் 4:16 அங்கேயும் திரும்ப என்ன சொல்றாரு? பாடி இமேஜரி யூஸ் பண்றாரு. அதுல என்ன சொல்லி அங்கேயும் வளர்ச்சி, அங்கேயும் வளர்ச்சி வருகிறது. இப்ப கேள்வி, சபை வளர்ச்சிக்கு இப்படி வளர்ச்சி பெறுவதற்கு பவுல் மாதிரி குழுக்களை அனுப்பிதான் ஊழியம் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. பவுல் மாதிரி எல்லா சபையும் டீமை அனுப்பி ஊழியம் செய்ய வச்சு அப்பதான் அந்த சபைங்கிற அமைப்பு வளருமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இப்ப இதுக்குள்ள ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ பத்தியும் பேசுற, ஆவிக்குரிய வரங்கள் வந்து சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆவிக்குரிய வரங்கள் பட்டியல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு கிஃப்ட் வருது. அது என்ன கிஃப்ட்னு கண்டுபிடிக்க வைப்போம். 2 தீமோத்தேயு 4:5. என்ன கிஃப்ட்? தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி. அது மட்டும்தான் இருக்கா? வேற? சுவிசேஷகன், இவாஞ்சலிஸ்ட். இந்த சுவிசேஷகன் அப்படிங்கிறது யாரு, அவருக்கு என்ன வேலை இருந்தது, அவர் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், ஒரு லோக்கல் சர்ச்ல இருந்து ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த ஆர்டிகிள்ல இருந்து கொஞ்சம் தீவிரமா படிக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த சுவிசேஷகனுடைய வேலையை வந்து 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்றாரு பாரு. 2வது வசனம் என்ன சொல்றாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சரி, அப்ப அதுதான் சுவிசேஷகனுடைய வேலையா? ஏன்னா சுவிசேஷனுடைய வேலையை செய்யின்னு 5வது வசனத்துல சொல்றாரு. 2வது வசனத்துல அது என்னன்னு டிஃபைன் பண்றாரா அப்படிங்கறதெல்லாம் கேள்வியா இருக்கு. அப்ப இந்த சுவிசேஷகனுடைய பணியை செய்வதனால சபை வளர்ச்சி பெறுகிறதா? வளர்ச்சி பெற வேண்டுமா? கண்டிப்பா நடக்கணும். இது லோக்கல் சர்ச் வளர்ச்சி. அப்ப ஒரு லோக்கல் சர்ச் வந்து கண்டிப்பா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இது போன்ற ஆவிக்குரிய வரங்களை தங்களை சுற்றி இருக்கிற இடத்துல பயன்படுத்தி இது வந்து பெருக வேண்டும், சபை வளர வேண்டும் கண்டிப்பா. ஆனா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேள்வி, பவுல் மாதிரி ஒரு குழுவை ஊரத்து தூரமா அனுப்பி எல்லா சபையும் அது மாதிரி ஈடுபடணுமா அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த மெட்டீரியல்ல ஒன்னும் பெருசா டைரக்டா நீங்க அப்படி செய்யணும் அப்படின்னு பவுலப்போஸ்தலன் வந்து சொன்ன மாதிரி ஒன்னும் இல்லை. சரிதானா? இன்னும் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ், அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். எந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னா, தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்துக்கு வாங்க. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 8வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1:8. அங்க என்ன சொல்றாரு?
தெசலோனிக்க வசனம் சபையில இருந்து ஆண்டவருடைய வசனம் மக்கதோனியா, அகாயா போன்ற நாடுகள்லயும் பரவிட்டுன்னு சொல்றோம். சரி, இப்ப இது எப்படி பரவுச்சுன்னு நினைக்கிறீங்க? இவங்க இத மாதிரி பவுல் போன்ற குழுவை அனுப்பிச்சு செஞ்சாங்களா? அத சொல்றதுக்கு தான் அதை சொல்ற. அவங்களோட விசுவாசத்தினால அது பிரசித்தமாயிற்று. ஓகே, 7வது வசனத்துல இன்னொரு முன்மாதிரிங்கிற வேர்டு பயன்படுத்துறாரா? மாதிரிகள் ஆனீர்கள். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ். எதுக்கு எக்ஸாம்பிள் ஆனாங்களா? லைஃப் விசுவாசிகளுக்கும் மாதிரிகளானார்கள். கர்த்தரை பின்பற்றி எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். சரி, இப்ப கர்த்தரையும் எங்களையும் பின்பற்றுதல் அப்படின்ன உடனே கமால்னு என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா, ஓ இவங்களும் பவுல் போன்ற ஒரு குழுவை எல்லாம் அனுப்பி அங்க மசிடோனியா, அக்காயா வரைக்கும் விசுவாசத்தை பிரசித்தம் பண்ணினார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? ஆனா 6வது வசனத்துல என்ன ஒரு முக்கியமான வசனம் சொல்றாரு? என்ன சொல்றாரு அங்க? மிகுந்த எதற்கு உபத்திரவத்திலே முன்மாதிரிகள் ஆனார்கள்? உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு அந்த உபத்திரவத்திலையும் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுவர்களாய் இருந்ததுனால. சரி, உபத்திரவத்துல திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா என்ன புரியுறீங்க? அதுல எதை பற்றி பேசுற? உபத்திரவத்துல ஏத்துக்கிட்டீங்க, அதனால அது முன்மாதிரியா மாறிச்சு. முன்மாதிரியா மாறினதுனால என்னாச்சு? மாசிடோனியாவுக்கும் அகாயாவுக்கும் ஏன் எல்லா இடத்துக்குமே இது பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாரு. அதானே பேசுறாரு. சாரி, ஒரு மீட்டிங் இருக்கு. Go ahead. அப்ப உபத்திரவத்துல திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா எதை அவரு சொல்றார்? எந்த சம்பவத்தை அவர் நினைவு கூறுகிறார்? எந்த சம்பவத்தை நினைவு கூறுறாரு? அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை நினைவு கூறுறாரு. அவ்வளவுதான். அப்போஸ்தலர் 17க்கு திருப்பினீங்கன்னா அங்க தெசலோனிக்கால என்ன நடந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்கிறேன். பவுலும் சீலாவும் தெசலோனிக்காவுக்கு வராங்க, வந்து பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா அடிச்சு விரட்டுறாங்க. மார்க்கெட்ல இருந்து ரவுடிகளை கூட்டு வந்து அடிச்சு விரட்டுறாங்க. அந்த பெர்சிக்யூஷன்லயும் அந்த உபத்திரவத்திலையும் என்ன நடந்தது? தெசலோனிக்கா மக்கள் விக்கிரக வணக்கத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி பெர்சிக்யூஷன்ல ஏற்றுக்கொண்ட இந்த செய்தி எங்க வரைக்கும் போகுது அப்படின்னா அக்காயாவுக்கும் மாசிடோனியா வரைக்கும் போகுதுப்பா அப்படின்னு சொல்றாரே அன்றி பவுல் மாதிரி நீங்க குழுக்களை அமைத்து ஊழியம் செய்தீர்கள் அப்படின்னு அவரு சொல்லவில்லை. சரி, அப்ப இதுவரைக்கும் பார்த்த மெட்டீரியல் எல்லாமே ஈவன் தோ இமிட்டேட்டர்ஸ், எங்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு இருந்தாலும் குழு அமைத்து இதை மாதிரி நீங்க வெளிய இடத்துல ஊழியம் செய்யணுமா அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக இல்லை. அப்ப சபை என்னதான் செய்யணும், எப்படிதான் ஒரு ஊழியத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம சிந்திப்போம். சரிங்களா? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான பாடங்களுக்காக நன்றி. ஒரு சபையாக எப்படிப்பட்ட ஊழியத்திலே ஈடுபடுவது என்பதை குறித்த தெளிவை நீர் இன்னும் எங்களுக்கு தாரும். இரவிலும் எங்களோடு வழி நடத்தும்.
மற்ற எல்லா காரியங்களையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய ஆசீர்வதித்து வந்தது இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாமத்தை ஸ்தோத்திரி.